இன்னைக்கு நம்ம தினத்தந்தி பேப்பரில் கொடுத்துருந்த நவீன கால இந்தியா மற்றும் இந்திய தேசிய இயக்கம் வினாக்களை பார்க்கலாம். 1943 இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக சுபாஷ் சந்திர போஸ் பொறுப்பேற்றார் அப்படிங்கிறது சரியானது. இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் பிரிவு ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவாக பெயரிடப்பட்டது. இதுவும் சரியானது. 1, 2 மட்டும் சரியானது. காங்கிரசின் வரலாற்றில் மிதவாதிகளின் காலம் 1885 to 1905. சுதேசி இயக்கத்தின் காலம் 1905 to 1911. இந்திய பத்திரிகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1910. இந்திய தேசிய இயக்கத்தில் எந்த காலகட்டத்தில் முதன்முறையாக காவல்துறையினரால் குறுக்கெழுத்து பயன்படுத்தப்பட்டது? சுதேசி இயக்கம். மலபாரில் மாப்பிள்ளாக்கள் எந்த ஆண்டு மற்றும் யாருக்கு எதிராக கிளர்ச்சியை நடத்தினர்? மலபாரில் உள்ள இந்தி நில உரிமையாளர்களுக்கு எதிராக 1921 கிளர்ச்சியை நடத்தினர். இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நிறுவப்பட்ட முதல் சதி வழக்கு பெசாவர் சதி வழக்கு. நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் பகத்சிங். பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931. இந்தியாவில் பருத்தி ஆலை ஆரம்பித்த முதல் இந்தியர் கோசவ்ஜி நானாபாய் தாவர். அடுத்த பொறுத்துக. வங்காள நிலக்கரி நிறுவனம் துவாரக்நாத் தாகூர். இந்திய நவீன தொழிற்சாலையின் தந்தை ஜே.என். டாடா. பம்பாய் நூற்பு மற்றும் நெசவு நிறுவனம் கொலாஸ்ஜி என். தாவார். ஸ்காண்டியா நீராவி கப்பல் கம்பெனி டபிள்யூ. கிராச்சந்த் மற்றும் நரோட்டம் மொரார்ஜி. இன்னொரு பொறுத்துக. வினோபாபாவே பவுனர் ஆசிரமம். சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சி ஃபார்வர்ட் பிளாக். ஜெயபிரகாஷ் நாராயணன் சோசியலிஸ்ட் கட்சி. டாக்டர் லட்சுமி சுவாமிநாதன் ஐ.என்.ஏ. 1940 ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்ட போது வைஸ்ராயாக இருந்தவர் லின்லித்கோ பிரபு. ஐ.என்.ஏ. படையினரின் பாதுகாப்பிற்காக நீதிமன்றத்தில் ஆஜரானவர் ஜவஹர்லால் நேரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயிலிருந்து ரேடியோ ஒளிபரப்பை நிகழ்த்தியது உஷா மேத்தா. இடைக்கால அரசாங்கத்தில் மார்ச் 1947 பட்ஜெட்டை முன்மொழிந்தவர் லியாகத் அலிகான். அரசியலமைப்பு ஆய்வுக்குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு சபையில் முதல் முன்குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை முதலில் எழுப்பியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? 1949 நவம்பர் 26. காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது எப்பொழுது? 1948 ஜனவரி 30. சம்பாத் கௌமுதி மற்றும் மீராத் உல் அக்பர் ஆகியவற்றின் ஆசிரியர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம ஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் மெட்ராஸ். நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது. அந்த முறை மகள்வாரி முறை. யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் டாக்டர் லட்சுமி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அபுல் கலாம் ஆசாத் எங்கு சிறை வைக்கப்பட்டார்? அகமது நகர் கோட்டை. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் தயானந்த சரஸ்வதி. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவால் கருவூலம் எங்கிருந்து மாற்றப்பட்டது? முர்சிதாபாத்தில் இருந்து கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டது. மறைவியல் கல்வி பள்ளி எதனுடன் தொடர்புடையது? பிரம்ம ஞான சபை. பிரார்த்தனா சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். சூரத் உடன்படிக்கை யாரால் ரத்து செய்யப்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ராமகிருஷ்ணரை விவேகானந்தர் முதலில் நேருக்கு நேர் எங்கு சந்தித்தார்? தக்ஷணேஸ்வரம். குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸால் இரட்டையாட்சி எப்பொழுது ரத்து செய்யப்பட்டது? 1772.